Hello friends, welcome to Rama Semi Kitchen. இன்னைக்கு எங்க அப்பா fish biryani செஞ்சு காட்ட போறாரு. மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. கடைசியா பிரியாணி செஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் fish பிரியாணிக்கு வந்து மீனை நல்லா மசாலா போட்டு ஊற வச்சிடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஊற வச்சிடலாம். மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. அது கூடவே எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிக்கலாம். சின்ன எலுமிச்சைப்பழம் இன்றைக்கி 1 எலுமிச்சைப்பழம் நான் பிழிஞ்சிக்கிறேன். இப்போ மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். மசாலா ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்ச மீன் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தடவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் எல்லா மீனுமே. இப்போ நம்ம எல்லா மீனுக்குமே மசாலா நல்லா போட்டாச்சு. இது வந்து நீங்கள் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சுடுங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். மீன் வந்து 1.5 கிலோ எடுத்துருக்கோம். இன்றைக்கி 1.5 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம். பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா இதை மாதிரி ஊற வச்சுடுங்க. 1.5 கிலோ பிரியாணிக்கு 3/4 கிலோ வெங்காயம் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 400 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 300 கிராம், 1.5 கிலோவுக்கு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். 150 கிராம் பூண்டு, 150 கிராம் இஞ்சி, கல்லுப்பு தேவையான அளவுக்கு, பிரியாணி மசாலா 1.5 கிலோவுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கோம். காரத்தூள், மஞ்சத்தூள், சால்ட், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிற பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி முக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். 200 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஃபிஷ் பிரியாணிக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மிளகுத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து 50 ml நெய், எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய். 1.5 கிலோ பாஸ்மதி அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மீன் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் வச்சுட்டேன். நம்ம மசாலா தடவி வச்ச மீனை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து மீன் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அது மாதிரி நம்ம மசாலா தடவி வச்ச எல்லா மீனுமே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மசாலா தடவை எல்லா மீனையும் வறுத்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு பாத்திரம் வச்சாச்சு. அடுப்பு நல்லா எரியுது. பாத்திரம் சூடாகிடுது. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1.5 கிலோ பிரியாணிக்கு 300 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1.5 கிலோவுக்கு 50 ml நெய் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, பிரிஞ்சி இலை எல்லாமே நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1.5 கிலோவுக்கு 7 மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மஞ்சத்தூளோட கலர் நல்லா அழகாக வரும் உங்களுக்கு.
இப்போ தக்காளி போட்டு நல்லா சூப்பராக வதங்கிட்டு நம்ம புதினா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கை அளவுக்கு இப்போ புதினா போடுறேன். கொத்தமல்லி 1 கை அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 கிலோவுக்கு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து மீனை தனியாக வறுக்கிறதுனால 1 ஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 5 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன். நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு கலந்துக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு நம்ம வந்து மீனை எல்லாமே நல்லா வறுத்து வச்சுட்டோம். இதை நம்ம செஞ்சு வச்ச கிரேவியில் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இது ஊறினதுக்கப்புறம் திருப்பி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஃபிஷ் வந்து இந்த மீனோட வாசனை பிரியாணியில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இதை தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து மீனோட வாசனை பூரா அந்த கிரேவியில் இறங்கட்டும். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இல்லை ஒரு 5 நிமிஷம் அதோட மீன் வாசனை பூரா நல்லா கிரேவியில் இறங்கிட்டு இதை இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ நம்ம பிரியாணியில் போட்ட மீன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வந்து கிரேவியில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசிக்கு நம்ம எதால் அரிசி எடுக்கிறோமோ அதால் 1.5 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம எலுமிச்சை பழம் சாறை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன பழம் ஒன்று எடுத்து பிழிஞ்சு ஊற்றுறேன். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழம் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வடிகட்டின பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு அரிசி உடையாமல் நல்லா அடியிலேருந்து கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த மாதிரி கலந்துட்டு நீங்கள் உப்பு காரம் இப்போவே செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம தம் வைக்கணும். நல்லா தண்ணியும் அரிசி இந்த அளவுக்கு செதுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி கலந்து கட்டுங்க. இந்த மாதிரி நல்லா சமமாக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச மீனை இது மேலே வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச மீன் எல்லாமே பிரியாணி மேலே வச்சுட்டோம். அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே வாழை இலை போட்டு மூடி நம்ம தம் வச்சிடலாம். கீழே நம்ம அடுப்பை நிறுத்திட்டு அடியில் இருக்கிற நெருப்பு பூரா எடுத்து தட்டு மேலே வச்சிடலாம்.
நெருப்பு வச்சதுக்கப்புறமா நல்லா 20 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது வந்து நம்ம தம் வச்சு 20 நிமிஷம் ஆகிடுது. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக இப்போ வந்து ரெடி ஆகிடுது. இது அடுப்பு அப்புறம் இப்போ நம்ம வாழை இலை எடுத்துடலாம். நல்ல மீன் வாசனையோட பிரியாணி ரெடி ஆகிடுது. நம்ம இப்படியே இது கலரக்கூடாது. மீன் எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்துகிட்டு பிரியாணி கலந்துட்டு சாப்பிடும்போது நம்ம ஒவ்வொரு மீன் வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இப்போ மீன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம மீன் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம். பிரியாணியை உடையாமல் நல்லா கலந்துக்கலாம். சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து மீனை நம்ம ஃபஸ்ட்டே கிரேவியில் போட்டு எடுத்தோம். அதே மாதிரி இப்போயும் தம் வைக்கும் போது வச்சுருக்கோம். ஸோ மீனோட வாசனை நல்லா வருது பிரியாணியில். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிஷ் பிரியாணியை என் பையன் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறான். நான் இலையில் ஃபஸ்ட்டு வெங்காயம் தயிர் வைக்கிறேன். வஞ்சர மீன் பிரியாணி, வஞ்சர மீன் வறுத்தது, தயிர் வெங்காயம், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என் பையன் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவான். எப்படி இருக்குது டேஸ்ட்டு? பிரியாணி சூப்பராக இருக்குது. அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் பிரியாணியில் நல்லா இறங்கி சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ரமா செம்மி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.